வரப்போகும் நம் கோவில் உற்சவத்தில் தங்களின் அன்னதான வைபவம் நடைபெற இருக்கிறதல்லவா? அந்த தளிகை பிரசாதம் தயாரிப்பதில் பிரதான பரிசாரகனாக அடியேன் இருந்து காரியமாற்ற பிரியப்படுகிறேன். ஆஹா, மிக பிரமாதம், மிகவும் சந்தோஷம். தாராளமாக செய்யலாம். பெருமாள் காரியத்தில் ஓர் உத்தமமான ஒருவரின் தலைமையில் தலிகை என்றால் ஆதிகேசவன் பெரிதும் உகப்பான். அதே சமயத்தில் வேறு யாருக்கோ இப்பணியை கொடுத்து அவருக்கு ஒரு தொகையை கொடுப்பதற்கு பதில் தங்களுக்கு அளிப்பதில் ஒரு தடையும் இல்லை. நிச்சயம் அப்பணியை தாங்களே செய்யலாம். ஒரு சிறு திருத்தம் மாப்பிள்ளை. பிரதானமாக தளிகை செய்யும் பரிசாரகனாக நான் இருப்பேன். ஆனால் அதற்கு ஒரு தொகை என்று எதையும் நான் ஏற்க மாட்டேன். ஆமாம் மாப்பிள்ளை, முழுக்க முழுக்க ஒரு பகவத் சேவையாக இதை ஆற்ற வேண்டும் என்று நான் பிரியப்படுகிறேன், வேலையாக அல்ல. அது மட்டுமில்லை மாப்பிள்ளை, இனி வரும் மாதங்களில் ஒரு நாளாவது தொகை என்று ஊதியமாக எதையும் பெறாமல் அன்னதான தளிகை செய்யும் பரிசாரகனாக என்னை ஈடுபடுத்திக் கொள்ள தீர்மானித்திருக்கிறேன். இவரோடு சேர்ந்து இச்சேவையில் ஈடுபடவே நானும் விரும்புகிறேன். தங்கள் இருவரின் விருப்பமும் பகவத் சேவையின் பார்ப்பட்டது. இதில் அடியேன் மறுப்பதற்கு ஒன்றுமில்லை. தங்கள் திருமேனி எந்த அளவு பாங்கோ அதை அனுசரித்து தாங்கள் சேவையாற்றலாம். விருப்பத்தோடு செய்வதால் நிச்சயம் என் தேகம் ஒத்துழைக்கும். ஆனால் சொல்லுங்கள். அன்னதான தளிகையை பிரதானமாக நான் இருந்து செய்வதால் உமது ஆஸ்தான பரிசாரகர் சமையல்காரர் நரசிம்மன் ஏதும் தவறாகவோ அவரின் முன்னுரிமை பறிக்கப்பட்டதாகவோ ஏதும் நினைக்கக்கூடாது. நிச்சயம் அவன் அப்படி நினைக்க மாட்டான். தனக்கு சற்று பாரம் குறைந்தது என்றுதான் எடுத்துக்கொள்வான். சரி மாப்பிள்ளை, நாங்கள் உத்தரவு வாங்கிக் கொள்கிறோம். அம்மா ஆண்டாள், நாங்கள் புறப்படுகிறோம். சற்று இருங்கள் மாமா, அமுது செய்துவிட்டு புறப்படலாமே. மாமி, தாங்களும் தான். அனைத்து முடிந்த பின்புதான் இங்கு புறப்பட்டு வந்தோம். தெரிவிக்க வேண்டிய கோரிக்கையை தெரிவித்தும் விட்டோம். தாங்களும் மறுக்காமல் ஒப்புக்கொண்டது மேலும் நிறைவை தந்துவிட்டது. அந்த பூரிப்போடு நாங்கள் புறப்படுகிறோம். அம்மா, ஒரு நிமிடம், ஏதோ வருகிறேன். வருகிறோம் மாப்பிள்ளை. வருகிறோம். சரி ஆண்டாள், இவர்களை வழி அனுப்பிவிட்டு வா. வாருங்கள். குருநாதா, குருநாதா! அடே அறிவியலி, உன் அருகில் தானே இருக்கிறேன். எதற்காக இப்படி உறக்க கத்தி என் தவத்தை கலைக்கிறாய்? நன்றாக உறங்கிவிட்டு தவமாம். என்னடா யோசிக்கிறாய்? பொறுத்தருள வேண்டும் குருநாதா. அடியனுக்கு ஒரு சிறு சந்தேகம். நேரம் காலம் தெரியாமல் வருமே உனக்கு சந்தேகம். கேட்டு தொலை. குருநாதா, தாங்கள் பாடம் நடத்தும் பொழுது பல முறை பிரம்மம் என்றும் மாயை என்றும் குறிப்பிடுகிறீர்கள். நானும் ஒன்றும் புரியாமல் தங்களையே பார்த்து கொண்டிருப்பேன். என்னை பார்த்த பிறகு உனக்கு உன் கேள்விக்கான விடை தானாகவே தெரிந்திருக்க வேண்டுமே. இல்லையே, விடை தெரியவில்லையே. தங்களின் காவி உடைதான் தெரிகிறது. உன் ஊனக் கண்களுக்கு என் உடைதான் தெரியுமடா. என் முகக்குறிப்பை புரிந்து கொள்ள ஞானக்கண் வேண்டும். அதை கொண்டு பார்த்தால் இந்த உடையை கடந்து, உடலை கடந்து என்னுள் இருக்கும் பிரம்மத்தின் பிரகாசம் தெரியும். பிறகு பிரம்மமே நான், நானே பிரம்மம் என்பது உனக்கு புரியும். ஏனடா வேப்பங்காயை கடித்தது போல் முகத்தை இப்படி சுளிக்கிறாய்? குருநாதா, மீண்டும் பொறுத்தருள வேண்டும். இந்த மரமண்டைக்கு ஏறும் வகையில் தெளிவாக ஒரு விளக்கத்தை அளித்தருள வேண்டும் குருநாதா. பிரம்மம் எது, மாயை எது? பழிச்சென்று புரியும்படியே சொல்கிறேன். நான் பிரம்மம், நீ மாயை. போதுமா? குருநாதா, என்ன குருநாதா சட்டென்று இப்படி கூறிவிட்டீர்கள்? பிறகப்படி சொல்வது? சரி, உடைத்தே சொல்கிறேன். அனைத்தையும் உணர்ந்து
நிறைந்த ஞான பூரண கடலாயிருப்பதுதான் பிரம்மம், அதாவது பூரணமான சச்சிதானந்தம். எனவே அந்த பிரம்மத்திற்கு முழு உதாரணம்தான் இந்த யாதவ பிரகாசன். ஆத்மாவை பற்றிய ஞானம் இல்லாமல் ஒரு மூடனாய் உலக சுகத்தில் ஆழ்ந்து தன் புலன்களை திருப்திப்படுத்துவதையே வாழ்க்கையாக நினைத்துக் கொண்டிருப்பவன் மாயைக்கு உதாரணம். அதுதான் நீ. என்ன கைலாசம், பிரம்மத்திற்கும் மாயைக்கும் உள்ள வித்தியாசமும் விளக்கமும் இப்போது புரிந்ததா உனக்கு? போதும் ஒரு விஷயம் புரிய மறுக்கின்றது குருநாதா. தண்ணீரில் ஊறிய விறகை வைத்து அடுப்பை பற்ற வைக்க முயற்சித்தால் அது நடக்குமா? சிக்கி முக்கி கல்தான் தேய்ந்து போகுமே தவிர அடுப்பு எரியாது. பரவாயில்லை, கேள். ஏதோ சத்து சித்து ஆனந்தம் என்று சொன்னீர்களே, அந்த ஆனந்தத்தின் மொத்த உருவமும் தாங்கள் தான் என்றும் சொன்னீர்களே, அதனால் என்ன? ஆனால் அதில் எனக்கு ஏன் இழுக்கிறாய்? இல்லை, நீங்கள் சொல்ல வந்த ஆனந்தம் சிறிது நாட்களாக உங்கள் முகத்தில் காணவில்லையே குருநாதா. அடியேன் தங்கள் அருகினில் எப்போதும் இருப்பதால் உங்கள் முகவாட்டத்தை சட்டென்று என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது குருதேவா. அதுதான் இந்த விசிறியை பலமுறை சுழற்றி சுழற்றி பார்க்கிறேன். இன்னமும் தங்கள் உள்ளம் குளிர்ந்ததாக தெரியவில்லையே குருநாதா. கண்டுபிடித்து விட்டேன். என்ன கண்டுபிடித்து விட்டாய்? ராமானுஜன் நம் பாடசாலைக்கு வரவில்லை. அந்த ஏக்கம் தானே உங்களுக்கு, அந்த கவலை தானே உங்களுக்கு. சரியாக சொன்னேன் பார்த்தீர்களா குருநாதா? நானும் கவனித்துக் கொண்டுதான் வருகிறேன். அந்த ராமானுஜன் தங்கள் விளக்கங்களுக்கு எதிர்ப்பதம் போட்ட பிற்பாடு தாங்கள் நிறைய ஓலைகளை பிரித்து பார்க்க ஆரம்பித்து விட்டீர்கள். பல ஆராய்ச்சிகளை தனி ஒருவராக செய்து அதையும் குறிப்பெடுத்து வைத்து கவனமாக மாணவர்களுக்கு போதிக்கிறீர்கள். இப்போது சில நாட்களாக ராமானுஜன் இங்கு இல்லை. அதனால் தத்துவ ஆராய்ச்சியிலும் தாங்கள் ஈடுபடுவதில்லை. அதனால் தான் சற்று உற்சாகம் குறைந்து காணப்படுகிறீர்கள். அடிமுட்டாளே, உன் மனதில் நீ என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? நான் ஏதோ ராமானுஜனுக்காகத்தான் தத்துவ ஆராய்ச்சியிலேயே ஈடுபட்டிருக்கிறேன் என்று எண்ணுகிறாயா? அபச்சாரம் அபச்சாரம். அடியேன் அப்படி சொல்வேனா? அல்லது எண்ணவும் துணிவேனா? ஒருவேளை அப்படி இருந்தால் அது வேண்டாம். தாங்கள் சுயமான ஞான பிரகாசம் வாய்ந்தவர் என்று ஞாபகப்படுத்தினேன், அவ்வளவுதான் குருநாதா. பிறகு ஏன் அப்படி சொன்னாய்? இருப்பினும் தங்கள் பார்வையில் ஏதோ ஒரு ஏக்கம் தெரிகிறது குருநாதா. ஒரு விதத்தில் நீ சொல்வதும் சரிதான். ஆனால் என் ஏக்கம் இப்போது ராமானுஜனை பற்றி அல்ல, என் சிஷ்யன் இன்னும் வரவில்லையே என்ற ஏக்கம்தான். நான் யாரை குறிப்பிடுகிறேன் என்று புரியவில்லையா? கோவிந்தன். கோவிந்தனை பற்றி தான் சிந்தித்துக் கொண்டும் அவன் வரவை எதிர்பார்த்து கொண்டும் இருக்கிறேன். அவன் வரவில்லையே என்று நான் ஏங்குவதற்கு காரணம் இருக்கிறது. என் பிரதிபிம்பமாக அவனை எண்ணிக்கொண்டிருக்கிறேன். என் தத்துவம் அவன் உள்ளங்கையில் உள்ளதாக நான் நினைக்கிறேன். ஒட்டுமொத்த சம்பிரதாயங்களையும் தன் ஆளுகை திறனால் அழுத்தி நசுக்கி என் சித்தாந்த கருத்துக்களை ஆழமாய் நெஞ்சில் நிறுத்தி நடுநாயகமாக வீற்றிருக்க போகிறான் அந்த கோவிந்தன். ராமானுஜனின் தகப்பனார் சோமயாஜி இவ்வுலகை நீத்து இன்றோடு பல நாட்கள் உருண்டோடிவிட்டன. அந்த நிகழ்வை ஒட்டி சென்ற கோவிந்தன் இன்னும் வரவில்லையே. இந்நேரம் அவன் வந்திருக்க வேண்டுமே என்றுதான் நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். குருநாதா, வந்தனம் குருநாதா. வந்தனம் எல்லாம் இருக்கட்டும். இது என்ன கோலம்? ஏன் உன் நெற்றியில் மீண்டும் பழைய குறியீடுகள்? சொல். என் சொல்லை மீறி இப்படி ஒரு தோற்றத்தோடு என் எதிரில் வந்து நிற்க எப்படி உனக்கு துணிச்சல் வந்தது? சுவாமி, அடியேன் சொல்வதை சற்று கனிவுடன் கேட்டுக்கொள்ள வேண்டும். அடியனுக்கு ஏற்பட்டுள்ள சில நிர்பந்தங்கள் தான் அடியனின் இன்றைய நிலைக்கு காரணம். என்ன உன் நிர்பந்தம்? குருதேவா, அடியனின் சம்பிரதாய வழக்கப்படி
திருமண்ணையும் ஸ்ரீசுரணத்தையும் தரித்து வந்த அடியேன் தங்களின் சித்தாந்த தத்துவத்தால் ஈர்க்கப்பட்டு எந்த திருச்சின்னங்களையும் தரிக்காமல் சில காலம் இருந்தேன். பிறகு தங்கள் ஆணைப்படி திருநீற்றை தரித்துக் கொண்டேன். இருப்பினும் அடியனின் குடும்பத்தாரை சந்திப்பதையோ அண்ணன் ராமானுஜர் மற்றும் சக சொந்த பந்தங்களை காண்பதையோ தவிர்க்க முடியாதல்லவா? தங்களின் விருப்பப்படி திருநீற்றை தரித்து அவர்களை சந்திப்பது, உரையாடுவது என்பது அடியனுக்கு பல தர்ம சங்கடங்களை ஏற்படுத்துகிறது. மேலும் இது சம்பந்தமாக அவர்கள் தொடுக்கும் கேள்விகளை எதிர்கொள்வது மிகுந்த சிரமத்தை கொடுக்கிறது. இவ்விஷயம் அனைவருக்கும் ஒரு பிரச்சனை பொருளாக விவாதிக்க அடியேன் ஒரு காரணமாகிவிட்டேன் என்ற நிலைமை இருக்கிறது. இதை மேலும் பெரிதாக்க வேண்டாம் என்ற சங்கல்பத்தில்தான் பழையபடி திருமண் ஸ்ரீசூரணத்தை தரித்துக் கொண்டிருக்கிறேன் குருநாதா. ஆனால் உள்ளத்திற்குள் தாங்கள் ஏற்படுத்திய மாற்றம் இன்னும் நிலை கொண்டுதான் இருக்கிறது குருநாதா. தங்களின் அந்த சித்தாந்தப்படிதான் அடியேன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன். ஆகவே நெற்றியில் உள்ள சின்னங்களால் தாங்கள் அடியேனை வேறு விதமாக நினைக்க வேண்டாம் சுவாமி. என்ன நினைக்க வேண்டாம்? குருநாதரையும் மீறி- கைலாசம், நீ குறுக்கே மூக்கை நுழைக்காதே. கோவிந்தன் சொல்வதில் நியாயம் இருக்கிறது. அதற்கு மதிப்பு கொடுத்துத்தான் ஆக வேண்டும். சரி கோவிந்தா, உன் பெரியப்பாவை இழந்த துக்கம் உன் கண்களில் தெரிகிறது. நீ இன்று முழுவதும் ஓய்வு எடுத்துக்கொள். நாளை பாட சம்பந்தமான விஷயங்களில் இறங்கலாம். நீ செல். உத்தரவு குருநாதா. என்ன குருநாதா, அவனை கண்டித்து பழையபடி திருநீரை தரிக்கச் சொல்வீர்கள் என்று பார்த்தால் உன் மந்த புத்திக்கு புரிந்தது அவ்வளவுதான் கைலாசம். நான் வேறு விதமாக யோசிக்கிறேன். நெற்றியில் இப்போது அவன் தரித்திருப்பது வைணவ குறியீடுகள். ஆனால் வாயால் உரைக்கப் போவது என் சித்தாந்த தத்துவ கருத்துக்கள். வைணவ சமுதாயத்தை சேர்ந்த ஒருவன் என் தத்துவத்தை பேசும்போதுதான் எனக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும். இது முன்பு எனக்கு புரியவில்லை. இப்போது இந்த யுக்திதான் சரி என்று எனக்கு தோன்றுகிறது. கோவிந்தனின் கூற்றுப்படியே செல்லட்டும். இதை வைத்து அனைவரையும் எப்படி குழப்பப் போகிறான் இந்த யாதவ பிரகாசன் என்பதை பொறுத்திருந்து பார். அம்மா, வாமா மேகவல்லி. என்னம்மா இது? தாங்களே புடவைகளை எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? புடவையெல்லாம் நன்றாக உலர்ந்து விட்டது. அதுதான் எடுத்துக் கொண்டிருக்கிறேன். அதற்காக இதையெல்லாம் நான் செய்ய மாட்டேனா? எதற்காக நீங்கள் இப்படி சிரமப்படுகிறீர்கள்? ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டியதுதானே? இதெல்லாம் ஒரு வேலையா மேகவல்லி? இருப்பினும் இப்பொழுதே எடுத்து வைத்துக் கொண்டால்தான் நாளை புறப்படுவதற்கு வசதியாக இருக்கும். என்னம்மா சொல்கிறீர்கள்? நாளை புறப்பட வேண்டுமா? ஆம் மேகவல்லி, உங்களின் அன்புக்கு ஆட்பட்டு இவ்வளவு நாள் இங்கு தங்கிவிட்டேன். தாயே, தாங்கள் அதிக நாட்கள் ஒன்றும் தங்கவில்லையே. ஒருவேளை நான் செய்த உபச்சாரத்தில் ஏதேனும் குறை ஏற்பட்டு விட்டதா? தங்களின் மனம் கோடும்படி ஏதாவது நடந்திருந்தால் தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். நீ ஒரு குறையும் வைக்கவில்லை மேகவல்லி. ஒரு மாமியாரை எப்படி கவனித்துக் கொள்வாயோ அப்படித்தான் பார்த்து பார்த்து எனக்கு சிசுருஷை செய்தாய். அப்படியென்றால் தங்களை நான் தாயாக பாவிக்கவில்லை என்றுதானே அர்த்தம்? மாமியாராக பாவித்தாய் என்று நான் சொல்லியதில் ஒரு தவறும் இல்லை மேகவல்லி. பெற்ற தாயைப் போன்று பாவித்தால் செய்யும் சேவையில் உரிமையாக ஒரு தொய்வு இருக்கத்தான் செய்யும். நம்ம அம்மாதானே, ஒன்றும் கோபித்துக் கொள்ள மாட்டாள் என்ற ஒரு தைரியம் இருக்கும். ஒரு யதார்த்தமான அன்பு சுணக்கம் இருக்கும். ஆனால் மாமியார் என்றாலோ ஒரு மரியாதை இருக்கும், மதிப்பும் இருக்கும். ஏதாவது கடிந்து கொண்டு முகம் சுளித்துக் கொண்டு விடுவார்களோ என்ற ஒரு பயமும் இருக்கும். அப்படி பயபக்தியோடு என்னை கவனித்துக் கொண்டதால் மாமியாராகத்தான் என்னை பாவித்தாய் என்றேன். அதே சமயத்தில்
என் மூத்த பிள்ளையைப் போன்ற திருக்கோஷ்டி நம்பி பெற்ற தாயாகவே என்னை பாவித்து பல சேவைகளை எனக்கு செய்தபடியே இருக்கிறான். உங்கள் இருவரின் அன்புக்கு கட்டுப்பட்ட நான் என் பரிபூரண நல்லாசிகளை உங்களுக்கு வழங்கிவிட்டேன். மிகவும் திருப்தியாக நாளை காலை நான் புறப்படலாம் என்று இருக்கிறேன். இருப்பினும் நாங்கள் திருப்தியாகவில்லை தாயே. இந்த பிள்ளையை விட்டு இவ்வளவு சீக்கிரம் நீங்கள் புறப்படத்தான் வேண்டுமா தாயே? அதற்காக எவ்வளவு நாட்கள் தான் இங்கேயே தங்கி இருப்பது திருக்கோஷ்டி நம்பி? தாயே, உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் குறைவான நாட்களே ஆனாலும் தாங்கள் இங்கிருந்த நேரத்தில் அடியேனை ஈன்ற தாயோடு சேர்ந்திருந்து அவர்களோடு வாழ்வதாகவே அடியேனுக்கு தோன்றியது. இன்னும் சொல்லப்போனால் பெற்ற தாயோடு அடியேன் அதிக காலம் கழிக்கவில்லை. பாடசாலை, அதுவும் குருகுல வாசம், அதன் பிறகு மேற்கல்வி என்று இளமை காலம் ஓடிவிட்டது. கல்யாணமான பிறகும் தாயாரும் சரி தகப்பனாரும் சரி அதிகம் கூடியிருந்தது அடியேனுடைய தமையனாரிடம்தான். அதனால் இப்போது தங்களோடு இருக்கும் நாட்களில் முன்பிருந்த ஏக்கம் இல்லாமல் மிகவும் மன நெகிழ்வோடு இருக்கிறேன். இந்த சமயத்தில் தாங்கள் புறப்படுகிறேன் என்பது அடியேனுக்கு வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. ஆமாம் தாயே, இவர் சொன்னது முற்றிலும் உண்மை. தாங்கள் சொன்னது போல் என் மாமியாருக்கு கூட இருந்து ஏதோ எத்கிஞ்சது பார்த்து கொண்டது போலத்தான் இந்த அடியவளின் மனநிலையும் இருந்தது. அந்த பாக்கியம் இன்னும் சற்று நீடிக்கும் வகையில் சிறிது நாட்கள் இங்கேயே தங்கக்கூடாதா தாயே? தாயே, அடியேனுக்கு ஆச்சாரியர் சஞ்சாரம் செய்து வரும்போது அடியேனுடைய இந்த குடிலில் ஒரு சில நாட்கள் எழுந்தருளி இருந்து அடியேனும் அவருக்கு கைங்கரியம் செய்யும் பாக்கியம் ஏற்பட்டால் பிறவிப் பயனை அடைந்திருப்பேனே என்று கூட அடியேன் நினைத்திருக்கிறேன். ஆனால் தாங்கள் இப்போது இங்கு எங்களோடு தங்கியிருப்பது ஒரு விதத்தில் ஆச்சாரியருக்கே சேவை செய்வது போன்ற உணர்வை ஏற்படுத்துகிறது. வரப்போகும் நம் கோவில் உற்சவத்தில் தங்களின் அன்னதான வைபவம் நடைபெற இருக்கிறதல்லவா? அந்த தளிகை பிரசாதம் தயாரிப்பதில் பிரதான பரிசாரகனாக அடியேன் இருந்து காரியமாற்ற பிரியப்படுகிறேன். ஆஹா, மிக பிரமாதம். கொலம்பஸ் முதலாளியா? இவரு கொலம்பஸோட மாமா மலேசியாவில இருந்து வந்திருக்காரு. 100 கோடி ரூபாய் சொத்தை கொலம்பஸ் பேருக்கு எழுதி வைக்க போறாரு.